குடிச்சிய? குடிக்கல, குடிச்ச மாதிரி நடிச்சேன். ஓ, இத பார், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். நான் சில குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீ மரியாதையா உன் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கணும். இல்ல நான் ஒரிஜினல், நீ டூப்ளிகேட். நீ என்னமோ ஒரிஜினல் மாதிரி எல்லாத்தையும் கைது பண்ணுவாங்க. என்ன இழிச்சவாய் நினைச்சியா? சொன்னாலும் சொல்லாட்டி நீ இழிச்சு வாய்ந்தாண்டா. எது? ஏன் பேச மாட்டேன்? கையில துப்பாக்கி இருக்குல்ல, நீ மட்டும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வீசிட்டு ஒண்டி கொண்டி வாடா பாக்கலாம். கிறுக்க மாதிரி உளராத. தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல. அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலா உட்கார்ந்துட்டு பல குற்றவாளிகளை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்காரன் நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேஷத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்னான். நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணான். உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையும் களவுமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு. அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன். அருமையான கதை, அழகான கதை. எவனாவது கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கன் வச்சுட்டு வருவான் பாரு, அவங்கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். இத பார், 1 2 3ன்னு உனக்கு 3 வரைக்கும் நான் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீயே மரியாதையா என்கிட்ட சரண்டர் ஆனீனா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனையை மேக்ஸிமம் என்னால குறைக்க முடியும். அதர்வைஸ் என்னங்க கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்களேன். கமிஷனர் பொண்ணுன்னா கொக்கான. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரெண்டு பேருமே கிட்ட வராதீங்க. வந்தீங்க சுட்டுருவேன். மேடம், நான் ஒரிஜினல், இவன் தான் டூப்ளிகேட். அது எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு சோப்லாங்கி. சோப்லாங்கியா? ஆமா. இவ்வளவு நேரம் இவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இவர் நல்லவருன்னு தான் தோணுது. போச்சுடா. நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு. ஐயோ, காதல் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. இத பாருங்க மேடம், இவன் ஒரு பயங்கரமான ஜெகஜால கில்லாடி. உங்களை மயக்கிற மாதிரி ஏதோ கதை சொல்லிட்டான். தயவு செய்து இவனை நீங்க நம்பாதீங்க. நோ மிஸ்டர் டூப்ளிகேட், உங்க ஒரிஜினல் பேர் என்ன? சொல்றேன். இல்ல, அவங்க தானே கேட்டாங்க. ராமு. ஹவ் ஸ்வீட். தேங்க்யூ மிஸ்டர் ராமு. அடடா, நான் எப்ப உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தேனோ நான் அப்பவே உங்க மனைவி ஆயிட்டேன். இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே கேட்பேன். இது சரியா வராது. நான் இப்பவே உங்க அப்பா கமிஷனர்ட்ட சொல்லி உங்க 2 பேருக்கு வத்தி வைக்கிறேன் இல்லையா பார். நோ 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 நோ, ஷூட் பண்ணிடுவேன். மிஸ்டர் ராமு, இப்ப என்ன பண்றது? இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. இவன் அடிக்கடி இப்படி வெளியே சுத்திட்டு இருந்தானா ஒண்ணு போலீஸ் சந்தேகம் வரும், இல்ல காசிநாத்தோட ஆட்கள் இவனை கொலை பண்ணுவாங்க. ஒண்ணு பண்ணுவோமா? இந்த ஆள் கை கால் எல்லாம் கட்டி போட்டு இந்த ரூம்லயே பூட்டி வச்சிட்டு போயிடலாமா? இல்ல இல்ல, அது சரியா வராது. இந்த ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போகலன்னா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதாவது கசமுசன்னு உளறி வைப்பாங்க. He is correct. ஒண்ணு பண்ணுவோம், இந்த ஆள் வேஸ்ட நான் போட்டுக்கிறேன். என் ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த ஆள் வீட்லயே கொண்டு போய் கையை காலை கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம். நீ நெருப்புடன் விளையாடுகிறாய். சி வாய முடுறா. இத பாரு, இந்த ஆள் சம்சார வாசலே உட்கார்ந்து இருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு. நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளைகிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. ஓகே. இறங்கி வா. கொஞ்சம் இருங்க, கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பாவா அந்த கிரிமினலை புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்டட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கம் ஆன் கம் ஆன். என்ன? நான் உங்க பாவாவை என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா ஃபைட் அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாவா ரொம்ப முரட்டுத்தனமான கேரக்டர். என்னது? என் பாவா அவனை வாயை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்குள்ள கூட்டு போறாரு. இருங்க இருங்க இருங்க. என்ன? இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வெச்சுக்கங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாவா இவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. 2 நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாவாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆளு வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதுல நான் பாத்துக்கிறேன். பாவா
என்ன பாவா வந்த வேகத்திலே போறீங்க? அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு, இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி வந்தது வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்கேன். ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்குதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய் சீக்கிரம் சமையல் கட்டுக்கு போய் மிளகாத்தூள் எடுத்து வர. ஏயா இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தின, அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போன, இன்னைக்கு சைட் அடிக்கிற. இந்த கிட்ட அடிச்சது வரட்டும், மிளகாத்தூள் வரட்டும் பாக்குறேன். என்னம்மா என்னம்மா டப்பா மாதிரி இருக்குதே. ஆய் விடு, இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. என்னம்மா ஏண்டா உன் பேர் என்னடா? ஸ்டூபிட். எங்க அம்மாவை சைட் அடிச்சு அந்த மாவை அப்படி கொஞ்சம் கொடுமா. அம்மா எனக்கு கொஞ்சம் டீ கொடுமா. போடு 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 நல்லா போடு போடு. बहुत अच्छा சேட்டு, நான் இன்னொரு தடவை சொல்றேன் கேட்டுக்கோ. நாங்க இங்க 20 கோடி ரூபாயோட வெயிட் பண்றோம். क्या 20 crores, அதாவது 20 கோடி ரூபாயோட நாங்க இங்க வெயிட் பண்றோம். நீ அதுக்குண்டான டைமண்ட்ஸோட வர்ற. ஓகே சம்ஜே? बहुत अच्छा. என்ன பார்ட்னர் விளையாடுறீங்க? பாம்பே பார்ட்டிட்ட 20 கோடி ரூபாய்க்கு டைமண்ட்ஸ் கொண்டு வர சொல்றீங்களே, அவ்வளவு பணம் நம்மகிட்ட ஏது? நம்ம கிட்ட 20 கோடி பணமா கையில் இல்ல, இருந்தாலும் ராமு இருக்கிறான். ஐயோ எனக்கு மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு, ஒண்ணுமே புரியலையே. உனக்கெல்லாம் புரியுற மாதிரி நான் யோசிச்சேன்னா அப்புறம் உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? மிஸ்டர் காசிநாத், இனிமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வேண்டாம். ராமு வச்சு அந்த பாம்பே பார்ட்டிக்கு காசை கொடுக்காம ஒரே அடி நெத்தி அடியா அந்த 20 கோடி டைமண்ட்ஸையும் அடிச்சிருவோம். சின்ன பாப்பா, உன் வலது தொடையில் மீன் மச்சம். என் வலது தொடையில மீன் மச்சம் இருக்கிறது இந்த உலகத்திலேயே என் பாவா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீங்க என் பாவாவா? பாவா Stop! 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 ఏమిటి చిన్న పాపు, ఎవరుమే స్టాప్ చేయటం లేదు. போலீஸ் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இருக்குல்ல, அது கொடுங்க. இது எதுக்கு? இதை கையில வச்சிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் this is fire. stop stop stop. வண்டியில பேசஞ்சர் இருக்காங்கம்மா. இருக்கட்டியா போலீஸ்னு சொல்றல கேக்க முடியா? பாவா கம் ஆன். நோ சின்ன பாப்பு, நீ பண்றது ரொம்ப அநியாயம். இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த நேரத்துல போய் நியாயம் பேசிட்டு வாயா. ராமு என்னடா இது? ஒரு வாரத்துக்குள்ள மெட்ராஸ் போயிட்டு வரேன்னு சொன்ன, என்ன இதெல்லாம்? ஐயோ இது என்ன புது கன்ஃபியூஸா இருக்கு? என்னம்மா இவர் என் ஹஸ்பண்ட் வீரசாமி. இல்ல இல்ல என் மகன் ராமு. இல்ல வீரசாமி. இல்ல என் புள்ள ராமுங்கறல. வீரசாமிங்கறல. ஐயோ என் புள்ள ராமுமா. ராமு வீரசாமி தான். இல்ல ராமு தான். இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான். நீ கம்மட்டு சின்ன பாப்பு. இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான். இத புதுசா கல்யாணம் பண்ணிட்டேன். மீதி சமாச்சாரம் வீட்டுல போய் சொல்றேன். ஏண்டா போய் இவ்ளோ கல்யாணம் பண்ணிட்டே? இரு இரு இரு. சாந்தி சாந்தி, வீட்டுல போய் விவரமா பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஆமா அந்த கேமரா வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த அம்மாவை வீடியோ கேமரால ஷூட் பண்ணி அந்த கேசட்டை ராமுக்கு அனுப்ப போறேன். 24 மணி நேரத்துல நீ என்கிட்ட சரண்டர் ஆகல, உங்க அம்மா அவுட் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல போறேன். தாய் பாசத்துல கரெக்ட் சரண்டர் ஆயிருவான். வெரி குட். Thank you. இப்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் உங்க பிரெயின்ல ஒரு ஸ்பார்க்கே வருது பாபா. Correct. பாவா பின்னால அந்த கருப்பு பெட்ஷீட் எதுக்கு? அதாவது இந்த அம்மாவை நம்ம எங்க கட்டி வச்சிருக்கோம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நம்மள எல்லாம் அடிச்சு போட்டு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு போயிருவான். அதனால இந்த பின்னால லொகேஷன் தெரியாம இருக்கிறதுக்காக பேக் டிராப்ல பிளாக் பெட்ஷீட். சூப்பர். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் மூல. லைட் போடு லைட் போடு. ஏய் பொம்பளை, தலையை தொங்க போட்டுருந்தா எப்படி? ஆணு கத்து, அப்பதானே உன் பையன் பார்த்து பயப்படுவான். உன்னை யாராவது கத்தி எடுத்துட்டு சதக்கணும் குத்த வந்தா பயங்கரமா கத்த மாட்டேன். கத்து. அட போடா. போடாவா. சின்ன பாப்பு, நீ போய் கதவு திறக்க வேண்டாம். யாருன்னு மட்டும் கேளு. போ. யாரு? நான் தான் கதவு திறடி. ஐயோ ஊருக்கு போன அத்தை வந்துருச்சு பாவா.
பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். தர. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஏன் அத்தை? 2 புள்ளி பெத்தாச்சு. பட்ட பகல்ல இந்த மாதிரி கதவு தாப்பால போட்டா என்ன அர்த்தம்? 4 பேர் சிரிக்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை வாட் சொன்னாலும் சூடு சொல். சீதா, ஜானகி, சீதா, ஜானகி. ஏதோ ஊர்ல இருந்தியே, நீ இப்படி இங்க வந்து உன்னை எதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்காங்க? அம்மா அந்த பொம்பளை அவுத்துடாதம்மா. சும்மா இருடா. ஐயோ உனக்கு இந்த பொம்பளை பத்தி தெரியாதுமா. இந்த பொம்பளைக்கு என்ன மாதிரி இன்னொரு பையன் இருக்கான். தெரியும். என்ன ஜானகி இவ்வளவு நேரமா இவன் நான் ராமு இல்லன்னு வளர்கிட்டு இருந்தான். இப்ப நீ கூட சேர்ந்துட்டியா? எனக்கு ஒரே ஒரு புள்ள ராமு, அது இவன் தானே? இல்லம்மா, இது என் புள்ள வீராசாமி. ஆனா என் புள்ளையும் உன் புள்ளைதான். అయ్యయ్యో ఏం పుల్లయో ఉం పుల్లయా చిన్న పాప ఇక్కడరా ఏమిటో కన్ఫ్యూజ్ జరుగుతుంది. లేదురా, నేను చెప్పేది నిజం. சீதா, நான் உனக்கு பிரசவம் பார்த்தேனே, ஞாபகம் இருக்கா? உனக்கு முதல் குழந்தை பிறந்ததும் அது நான் குளிப்பாட்டுறதுக்காக எடுத்துக்கிட்டு போனேன். அதுக்குள்ள 2வது குழந்தை பிறந்துருச்சு. நீ அப்ப மயக்கத்துல இருந்த. குழந்தை இல்லாத ஏக்கத்துல அந்த முதல் குழந்தை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அந்த குழந்தை தான் இந்த வீராசாமி.